மீன்பிடி குத்தகைதாரர் கொலை வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தப்பி சென்ற 2 பேருக்கு கைகால் முறிவு ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தலவாய்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் தர்மராஜ். இவர் ராஜபாளையம் தென்றல் நகர் பின்புறம் உள்ள ஆதியூர் கண்மாயை மீன்பிடிக்காக குத்தகைக்கு எடுத்துள்ளார். கண்மாயில் குடிசை அமைத்து காவல் பணியில் 3 பேரை வேலைக்கு வைத்துள்ளார். இதில் கார்த்தீஸ்வரன், ஆனந்த் என்ற இருவரும் மீன்களை பிடித்து விற்பனையில் ஈடுபட்டு வந்ததால் தர்மராஜ் இருவரையும் கண்டித்து வேலையை விட்டு நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் நண்பர்களுடன் தர்மராஜை கொலை செய்ய கண்மாய் கரைக்கு வந்துள்ளனர். அங்கிருந்த தர்மராஜை மதுபோதையில் முகம் 2ஆகவும் கை கால்களை துண்டித்தும் கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இந்த கொலை சம்பந்தமாக போலீசார் குற்றவாளிகளை பல இடங்களில் தேடியபோது ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அவர்கள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் கார்த்தீஸ்வரன், பாண்டியன் ஆகிய இருவரையும் விரட்டி பிடித்துள்ளனர். அப்போது தப்பிக்க முயன்ற இருவருக்கும் கைகால் முறிவு ஏற்பட்டது. மேலும் மற்றொரு குற்றவாளியான ஆனந்தராஜ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். தப்பி சென்ற மற்றொரு குற்றவாளியான மகேஷை போலீசார் தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.